ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தியராஜ் எல்எச். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இனிமே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லும். ஆனா சிங்க்கு பார்க்கும்போது தான் தெரியும் இனிமே தான் நமக்கு வேலையே இருக்கு அப்படி சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வந்து வேலை சொன்னாங்கன்னா இருமா செய்யறேன் அப்படி சொல்லி நிறைய டைம் வந்து நான் ஓபி அடிச்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஓபி அடிச்சிருந்தீங்க அப்படி சொன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். என்னடா இது வேலை வேலை வேலைன்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படி சொன்னால் எனக்கு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒன்று சொல்லியிருப்பாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படி சொல்லிட்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்மள மாதிரி லேடிஸ்க்கு 100% பொருந்தும். ராஜா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ராஜாவுக்கு தேவையான எல்லா பணிகளையுமே செய்வாங்க. ராஜாக்களும் ஊழியர்களை புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கேட்காமையே செஞ்சு கொடுப்பாங்க. அதனாலதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படி சொல்லிட்டு அதுக்கான பொருள் அது. ஆனா இப்ப இருக்கிற ராஜாக்கள், நான் ராஜாக்கள்னு சொல்றது வந்து முதலாளிகளை தான் சொல்றேன். இப்ப இருக்கிற முதலாளிங்களாம் செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி காலகட்டம் மாறி இருக்குது. இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் போல் வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற பெரிய முக்கியமான வேலையே கோலம் போடுற வேலையே தான் இருக்கும். நல்லா பெரிய கோலமாக போட்டு அதுக்கு அழகழகாக கலர்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ரசித்து போடுவேன் கோலம் போட்டேன்னா. அம்மா வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக இருப்பேன். எங்கள் அம்மாவும் எனக்கு எந்த வேலையும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. நானாக ஏதாவது வேலை செஞ்சாதான் உண்டு. ஆனால் இங்கே வந்து இப்போ எல்லா வேலையும் செய்யும் போது தான் அம்மாலாம் எவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லிட்டு தெரியுது. சாமிக்கு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றி நல்ல மாதிரியாக சாமிக்கு மட்டும் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, மீன் மேக்கர் எதுவுமே சேர்க்காம இருக்கிற காயை வச்சு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், பீன்ஸு, அவரைக்கால் இருக்கும் பார்த்தீங்களா விதை, அதை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூடவே 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வீட்டில் இந்த காய்ங்க மட்டும்தான் இருந்தது. சரி, இதை வச்சு செஞ்சிடலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எப்படி செய்யலாம்? நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்து அது கூடவே ஆனியன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துப்பேன். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த காய் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அரிசி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடுவோம். அரிசி போட்டு அதுவுமே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கர் விசில் வச்சிடலாம். விசில் பார்த்தீங்கன்னா 2 விசில் தான் வச்சுருந்தேன். அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சேர்க்கலாம். வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி தான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே தயிர் சேர்த்து மூடிடலாம். விசில் எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அரிசி வந்து ஒன்றோட ஒன்று வந்து குழையாமல் தனித்தனியாக வந்துருக்குது. இதுக்கு சைடிஸ் அப்பளம் பொரிச்சிருந்தேன். அதை கூட சாப்பிடும்போது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த அவரைக்காவது வந்து அது ஒரு தனி டேஸ்ட் கொடுத்துருது இந்த சாதத்துக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.